சபரிமலையில் நாளை மறுநாள் மகர ஜோதி தரிசனம் நடைபெறுவதை ஒட்டி பந்தளம் அரண்மனையிலிருந்து சன்னிதானத்திற்கு திருஆபரணப்பட்டி ஊர்வலம் புறப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், இந்த ஆபரணப்பட்டியை எடுத்துச் செல்லக்கூடிய நடைமுறை எத்தகையது? தற்போது அங்கு பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு? பக்தர்களுடைய வருகை என்பது சபரிமலையில் இன்றைக்கும் அதிகரித்து தான் காணப்படுகிறது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சபரிமலையில் நடைபெறக்கூடிய, அதாவது 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நடைபெறக்கூடிய அந்த திரு ஆபரண பெட்டி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி பந்தளத்தில் இன்றைக்கு அந்த அரண்மனையில் நடைபெற்றிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி ஆபரண பெட்டிகளை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு 25 பேர் இந்த ஆபரண பெட்டியை தலை சுமையாக பந்தளத்திலிருந்து சன்னிதானம் வரை எடுத்து செல்வார்கள். அவர்களுக்கான அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த மாலை அணிவித்து அவர்களுக்கு வழி அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு அதிகாலையில் நடைபெற்றிருக்கிறது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் அந்த பந்தளம் அரண்மனையினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம், இந்த ஆபரண பெட்டிக்குள்ள என்னென்ன மாதிரியான ஆபரணங்கள் இருக்கு? சாமி சரணம். ஆபரண பெட்டி 3 ஆபரண பெட்டி இருக்கும். ஒன்று திருமுகத்தோட ஆபரண பெட்டி, ஒன்று கொடிப்பெட்டி, ஒன்று குடம். குடம் ஐயப்பனுக்கு சந்தனாபிஷேகம் பண்ணுறக்குள்ள குடம். 2 கொடிப்பெட்டினா அது நம்ம மணிமண்டபத்தின் பின்னாடி இருந்த ஒரு உற்சவம் இருக்கும் 4 நாளைக்கு, அதோட கொடி. அதுக்கப்புறம் திருமுகம் சார்த்துறது, ஐயப்பனை சார்த்துறது. இந்த திருமுகம் சார்த்தி ஐயப்பனை அப்படியே ராஜகுமாரனை பார்க்கணுன்னு பந்தள ராஜா ஆசைப்பட்டு செஞ்சது தான் இந்த சொர்ணத்தோட இது வருஷத்தில் ஒரு நாளைக்கு, வருஷத்தில் இந்த சீசனில் இப்போ எடுத்துகிட்டு போய் ஒரு 4-5 நாள் அங்கே இருக்கும். அதை ராஜாவும் கூட இருக்கும், ராஜாவோட ரெப்ரசன்டேட்டிவ் போவாங்க. 5 நாள் அங்கே இருந்துட்டு தங்கி அதெல்லாம் கலபாபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது கொடுத்து இறங்கும். அதாவது டோட்டலாக 12ஆம் தேதி இங்கிருந்து புறப்பட்டால் 23ஆம் தேதி தான் திருப்பி வருவாங்க. இடையில ஒரு இடத்துல சார்த்துவாங்க, திருப்பி வரும்போது பெருநாட்டிலும் சொல்லி. இப்போ இந்த ஆபரணம் சார்த்துறது 3 இடத்துல தான், ஒன்று பெருநாடு, ஒன்று பந்தளம், ஒன்று சபரிமலை. இப்போ இந்த ஆபரண பெட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இன்றைக்கி ஒரு சம்பிரதாய முறைப்படி நீங்கள் சில இதெல்லாம் சடங்குகள்லாம் செஞ்சீங்க. அது என்ன மாதிரி சடங்குகள் செய்கிறீங்க, அது எதுக்காக செய்யுது? காலையில் இங்கே அந்த ஆபரணம் எடுக்கிற சமுடா இவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு கொட்டாரத்திலிருந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்டி எடுத்துகிட்டு இந்த கோவில் வச்சு, கோவில்னால் இது பழைய காலத்தில் ராஜாவை பூஜிக்கிற இடம். கோவில்னு சொல்ல முடியாது, தேவாரம்னு சொல்லுவாங்க. அதான் இது கொட்டாரத்தோட இதில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ தேவசம் போர்டு அங்கே காலையிலிருந்து பொது சாமிமார்க்கா தரிசனத்துக்கு வைக்காங்க. 4 மணிலிருந்து ஒரு 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சடங்கெல்லாம் இருக்கும். பந்தள ராஜா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இதுக்கு பின்னாடி போகிற ஒரு ராஜா இருக்கும். அவருக்கு வாள், பெரிய இந்த நம்ம குடும்பத்தில் தலைமூத்த ஆள் வாள் கை மாறுவாங்க. அப்போ தான் அந்த ராஜாவும் இவரை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆபரண பெட்டிகள் பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்போம், நீங்கள் இதான் முதல் தடவை இந்த ஆபரண பெட்டிகளை பார்க்குறீங்களா, எப்படி இருந்தது? சுவாமி சரணம். முறை ஆபரண பெட்டி நேரில் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. பெட்டியை பார்க்கல, இந்த ஒரு ஆபரணத்தையே பார்த்தோம். ஐயப்பன் புண்ணியத்தில் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது. வழக்கமாக நீங்கள் மலைக்கு வரும்போது எப்படி? மலைக்கு வரும்போது இங்கே வந்ததுக்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் பந்தளம் பெட்டி மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளே என்ன இருக்குங்கிறது இதுவில் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். சுவாமி சரணம். சாமி, நான் இது 21வது வருஷம் நம்ம யாத்திரைக்காக வரோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பந்தளத்துக்கு நேரில் ஆபரண பெட்டி, இது வரைக்கும் பெட்டியை மட்டுமே பார்த்துருக்க மொழியே உள்ளே என்ன ஆபரணம் இருக்குதுன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த டைம் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 அடி கேப்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரொம்ப மெய்சிலுக்க வச்சிருச்சுங்க. ஆபரண பெட்டியை பார்த்த உடனே, நகையெல்லாம் பார்த்த உடனே, ராஜா சாமிக்கு போட்டது நம்ம நேரில் பார்க்குறோம். அங்கேருந்து பார்க்க முடியாது, மலையில் பார்க்க முடியாது. இங்கேருந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடம் இதை பார்க்கணுன்னே ஒரு நாள் முன்னாடி வந்தோம் பிரயாணம். இந்த ஆபரண பெட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிற்பகல் 1 மணிக்கு பந்தளத்திலிருந்து தலை சுமையாக எடுத்து செல்லப்படும். இது 14ஆம் தேதி மாலை சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படும். அதற்கு பிறகு மூலவர் ஐயப்பனுக்கு அந்த திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அங்கு தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் அந்த மகர ஜோதியானது தெரிய இருக்கிறது. அந்த மகர ஜோதியை தரிசிப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஓராண்டு காத்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே அந்த தரிசனத்தை காண்பதற்காக அங்கு கூடியிருப்பார்கள். பொதுவாக இங்கிருந்து செல்லக்கூடிய
அரண்மனை சார்ந்த நபர்கள் வந்து இந்த ஆபரண பெட்டி கூட போவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே நம்ம பம்பையில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து 16ஆம் தேதி தான் வந்து அங்கிருந்து சன்னிதானம் செல்வார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பூஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் அங்கு நடைபெறும். அதன் பிறகு இந்த மகர விளக்கு பூஜையானது நிறைவடையும் என்பது இப்போ தற்போதைய தகவலாக இந்த பந்தளத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.